ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய வாழ்க்கை சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா நல்லா நேசித்த நபர், நல்லா பேசிகிட்டு இருந்த நபர் திடீர்னு வெறுத்துட்டு போயிடுவாங்க. இப்படி நம்மளை எதுக்காக இவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெறுத்துட்டு போகிறாங்க அப்படின்னு நமக்கே சில டைம் ரீசன் தெரியறதில்ல. அப்படி வெறுத்துட்டு போனவங்க திருப்பி உங்களை தேடி ஓடி வர இதை மட்டும் பண்ணுங்கங்க. இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லைங்க. ஏன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி நம்மக்கிட்ட அன்பாக இருக்கிறவங்க கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா நம்மளை பிடிக்கலை அப்படின்னு சொல்லி வெறுத்துட்டு போகிறாங்க. யார் யார் எப்போ எப்படி மாறுறாங்கன்னே சொல்ல முடியல. அப்படிப்பட்ட உலகத்தில் தான் நம்ம எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் சொந்த காலில் வாழ்ந்தா வர அடுத்தவங்கள மதித்து வாழணுங்க. ஏன்னு பார்க்குறீங்களா? சுடுகாட்டுக்கு போகும்போதெல்லாம் சொந்த காலில் போக முடியாது. அதுக்கு 4 பேர் துணை வேணும். ஒரு ஆளை வெறுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த உலகத்தில் பிறக்கிறது இந்த ஒரு டைம் தான். எப்போ இனி பிறப்போன்னே சொல்ல முடியாது. ஆனால் அந்த உலகத்தில் வாழ்கிறதும் எவ்வளோ நாள்னு சொல்ல முடியாது. எதுக்காகங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வெறுத்துட்டு ஒதுக்கிட்டு வேண்டான்னு சொல்லிட்டு அடுத்தவங்க மனசை காயப்படுத்திட்டு வாழணும் சொல்லுங்கள்? இப்போது நம்ம கண்ணை மூடி வச்சுருக்கோன்னு பாருங்கன்னு நீங்களேன். கண்ணை மூடுனா அந்த ஒளிங்கிறதே நமக்கு தெரியாது, அப்படி தானே? அந்த விழியை திறந்தால் தான் ஒளி தெரியும். அதே போல் நம்ம எழும்பி நடந்தால் தான் நமக்கு வழிங்கிறதே தெரியும். எங்கேயும் போகாமல் எதுவுமே பண்ணாமல் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ட்டு நம்ம இருந்தோன்னா வாழ்க்கையில் எதுவுமே தெரிய போகிறது கிடையாது. நம்ம தேடி பார்த்தாதாங்க நமக்கு வேண்டியது கிடைக்கும். அதே போல் வாழ்க்கையில் நம்ம நம்பிக்கையோடு இருந்தால் தான் நமக்கு வாழ்வே நல்லா இருக்கும். இன்றைக்கி நல்லா பேசிட்டு அன்பாக இருந்த உறவு உங்கள் வாழ்க்கையிலேருந்து உங்களை வெறுத்து ஒதுக்கிட்டு போயிருக்காங்கன்னா கொஞ்சம் இந்த 3 கேரக்டர் இருந்தா அப்படின்னு சொல்லி யோசித்து பாருங்க. முதல்ல உங்களுக்கு அவங்கக்கிட்ட பேசணுன்னு ஆசை இருக்கும்போது நீங்கள் கால் பண்ணி பேசுனா அவங்க பேச மாட்டாங்க. 2வது, அவங்க பேசுகிற டைம்லாம் நம்ம அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. உங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லி வருதுன்னா அந்த கஷ்டத்தை ஷேர் பண்ணும்போது அதை பெருசாகவே யோசிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன கஷ்டமோ அதை தான் பெரிய அளவில் சொல்லுவாங்க. அதே போல் ஒவ்வொரு விஷயத்துலேயும் அவங்க உங்களுக்கு நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா அவங்க தான் உயிர் அப்படின்னு சொல்லி ரொம்ப அன்பாக நீங்கள் இருப்பீங்க. ஆனால் அவங்க எந்த ஒரு அன்புமே உங்களுக்கு காணிக்க மாட்டாங்க. இப்படி இருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஒரு நாள் உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. வெறுத்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க உங்களை அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஒரு நல்ல மனிதன் அப்படின்னு சொல்லி நம்ம யாரை சொல்லலான்னா சரித்திரம் இருக்கு இல்லையா? அந்த சரித்திரத்தை திருப்பி பார்க்குற அளவு நம்ம நன்மை செய்யலைனாலும் பிரச்சனை இல்லைங்க. யார் மனசையும் நம்ம காயப்படுத்தாத அளவு வாழ்கிறோம் பாருங்க, அதில் கவனமாக இருக்கிறோம் பாருங்கள். அப்படி ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அவங்க தாங்க இந்த உலகத்தில் நல்ல மனிதன் அப்படின்னு சொல்லுவேன். வாழ்க்கைன்னா என்ன அப்படின்னு சொல்லி எப்போ தெரியுமா புரிய வரும்? நம்ம ஒருத்தங்களை ரொம்ப நம்பி அன்பு காணிச்சு கையில் இருக்கிற காசு எல்லாம் அவங்களுக்காக செலவழிச்சிட்டு லாஸ்ட்டில் கையில் காசும் இல்லாமல் என்கிட்ட காசு இல்லை யாராவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு கூச்சப்பட்டு ரொம்ப வலியோடு நிற்பம் பாருங்கள். அப்பந்தாங்க இந்த உலகத்தில் வாழ்க்கைன்னா என்ன அப்படின்னு சொல்லி புரியே வருது பலருக்கு. இன்றைக்கி வெறுத்து பேசாமல் போயிருக்காங்க பாருங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இவங்க ஆரம்பத்தில் உங்ககிட்ட ரொம்ப அன்பு அக்கறையெல்லாம் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் உண்மை நினச்சி சந்தோஷப்பட்டுறாதீங்க. இது கொஞ்ச நாள் தாங்க. அதுக்கு பிறகு அவங்க கதையை பார்த்துட்டு நம்மளை அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லி வெறுத்து தள்ளிட்டு போயிடுவாங்க. ஒரு உறவு உங்ககிட்ட புதுசாக ஒரு உறவு திடீர்னு அளவு கடந்த அன்பு அக்கறை ஆறுதல் எல்லாம் கொடுத்த உடனே அது லாஸ்ட் வரை நீடிக்கும் அப்படின்னு சொல்லி மட்டும் நினச்சிட்டு
நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. கொஞ்சம் அந்த உறவுக்கிட்ட கவனமாக இருங்க. ஒரு உறவை வெறுத்து ஒதுக்கி வேண்டாம் அப்படின்னு சொல்லி தள்ளிட்டு போன பிறகு அந்த உறவு திருப்பி கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த உறவு ரொம்ப வளர்ந்த நிலைமையில இருந்துன்னா திருப்பி போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சா வர அந்த உறவு திருப்பி நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. அதனால யாரையுமே ஒரு நாளும் வெறுத்து போய் வேண்டான்னு மட்டும் சொல்லிடாதீங்க. இந்த உலகத்தில் 2 டைப்பான கேட்டகரியை நான் சொல்கிறேன். ஒன்று என்னென்னா, நிறைய பேர்த்திட்ட பேசுவாங்க, பழகுவாங்க, நிறைய பேர்த்த லவ் பண்ணுவேன்னு வேற ஏமாற்றுவாங்க. அவங்களுக்கெல்லாம் 10ஓட 1 11 அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க பிரச்சனை வந்தாலும். ஆனால் ஒன்றே ஒன்று, ஒருத்தங்கள தான் உயிர், ஒருத்தங்க மட்டும்தான் நமக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஒருத்தங்களுக்காகவே வாழ்கிறாங்க பாருங்க. அவங்கள யாராவது அதாவது நம்பினவங்க ஏமாற்றிட்டு போனாங்கன்னா அனுதினமும் அவங்க அதை நினச்சி வருந்துவாங்க. இது யாராவது ஒருத்தங்க இப்படி ஏமாற்றிருந்தாங்கன்னா 10ஓட 11 அப்படின்னு சொல்லி அவங்க இஷ்டத்துக்கு நம்மளை ஏமாற்றிட்டு போனாங்கன்னா அவங்கள நினச்சி எதுக்கு நீங்கள் கவலைப்பட்டுட்ருக்கீங்க? இன்றைக்கி வெறுத்துட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி கவலையாக இருக்கா? அன்னைக்கு பாசமாக இருந்தாங்களே, அன்பாக இருந்தாங்களே, இன்றைக்கி எதுக்காக வெறுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி விடை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள் மனசு தேடி அலையுதா? காரணத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி சும்மா இருங்க. அவங்களே உங்களை 10ஓட 11 அப்படின்னு நினச்சிட்டு டைம் பாஸ்ன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. போலியான உறவுக்காக கண்ணீர் சிந்தாதீங்க. மனித கண்ணீருக்கு விலை மதிப்பு அதிகங்க. நீங்கள் உண்மையாக நேசித்து இப்போ வடிக்கிறீங்கல்ல கண்ணீர், இந்த கண்ணீருக்கு அதை கடவுள் பார்த்துட்டு தான் இருப்பார். அதுக்குள்ள பதிலை கண்டிப்பாக அவங்க கொடுத்து தான் ஆகணும். ஏமாற்றிட்டு போனவங்க இன்றைக்கி உங்களை ஏமாற்றிட்டு போயிருக்கலாங்க. ஆனால் நாளைக்கு இன்னொருத்தங்களால் அவங்க ஏமாற போகிறாங்க. இதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, ஓகே, அவங்க நம்மளை யூஸ் பண்ணியிருக்காங்க, நம்மளை வெறுத்துட்டாங்க தெரியுது. அப்போது இவங்க எப்படியா ஃபீல் பண்ண வைக்கணும், இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு உங்கள் மனசு ஏங்குதா? உங்கள் மனசுக்கு பல கொஸ்டின் கேட்டுட்ருக்கா? எதுக்காக நம்மளை வெறுத்துட்டு போனாங்கன்னு சொல்லி அதெல்லாம் அப்படி யோசிக்கிறத நிறுத்திக்கிட்டு நீங்கள் அவங்கள விட நல்லா வாழணும், பல மடங்கு உயரணும். நீங்கள் மதிப்பானவங்க, விலையேற பெற்றவங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும். அப்படி புரிய வைக்கணும்னா நீங்கள் இப்படி சும்மா உட்காந்துருந்து அழுதுட்டு இருந்தால் ஏதாவது நடக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. நீங்கள் அவங்களுக்கு புரிய வைக்கணும்னா நீங்கள் உங்களை மெருகேற்றணும், உங்களை செதுக்கணும். எப்படி அப்படின்னா மனதளவில் வலிமை பெறுங்க. மனசில் வலி வரணும். வலி வந்தால் தான் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற தன்னம்பிக்கை, விடாமுயற்சி எல்லாம் நீங்கள் கண்டுகொள்ள முடியும். எந்த ஒரு கஷ்டமும் மனுஷ வாழ்க்கையில் வரலன்னா நீங்கள் அப்படியே தானே இருப்பீங்க. அதனால் உங்களுக்கு வலி தந்திருக்காங்க பாருங்கள், உங்களை வெறுத்துட்டு போயிருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் கடமையில் கவனத்தை செலுத்துங்க. நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும், இதுதான் உங்கள் டார்கெட்டாக இருக்கணும். நீங்கள் முன்னேறும்போது தான் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. நீங்கள் அழுதுட்டு இருக்கும்போது அவங்க ஃபீல் பண்ண மாட்டாங்க. நீங்கள் முன்னேறி உயர்ந்த நிலைமைக்கு வந்த பிறகு தான் அவங்க உங்களை பார்ப்பாங்க, உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி ஓடி வருவாங்க. ஆனால் நீங்கள் பழையது என்றைக்குமே மறக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்க நிறைய பாடம் உங்களுக்கு கற்று தந்திருப்பாங்கங்க. அன்பை எப்படி காணிச்சு ஏமாற்றணும், அன்பை வச்சு யார்கிட்ட என்னென்ன பண்ணணும் அப்படின்லாம் அவங்களுக்கு தெரியும். அதில் நீங்கள் ஏமாற பெற்று நிறைய பாடம் கற்றுருப்பீங்கல்ல, அது மறந்து போகும். இவங்களை நம்பி நீங்கள் நப்பலாய முடியும். அதனால் உங்களை உயரத்துக்கு கொண்டு வந்ததே அந்த பாடம் தான், அந்த வலி தான். அந்த வலியை ஒரு நாளும் மறக்காதீங்க. வலி தந்தவங்கள மறந்துடுங்க. ஆனால் உங்கள் மனசில் ஒரு காயத்தை உண்டாக்கியிருக்காங்க பாருங்கள், அன்பை காணிச்சு நம்ப வச்சு ஏமாற்றியிருக்காங்க பாருங்கள், அந்த வலியை மட்டும் நீங்கள் மறக்காதீங்க. அந்த வலி தான் உங்கள் வாழ்க்கைக்கு உயரத்துக்கே கொண்டு போகக்கூடிய ஒரு கருவி. அதை தந்தவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். வாழ்க்கையில் வாழ்ந்து காணிங்க, உயர்ந்த நிலைமைக்கு வாங்க. அவங்களே உங்களை திரும்பி பார்க்குற அளவு உயர்ந்த நிலைமைக்கு வரணும். இப்படி வந்தால் தான் உங்களை வெறுத்த உறவு தேடி ஓடி வரும். அது உங்கள் கையில் தான் இருக்குது.
கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவீங்க. கண்டிப்பாக உங்கள் இலக்கை அடைவீங்க. கண்டிப்பாக உங்களை வெறுத்துட்டு போனவங்க திருப்பி வருவாங்க உங்கள் உயரத்தை பார்த்து, வாழ்க்கையின் முன்னேற்றத்தை பார்த்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவரை பை, see you. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற ஆல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் அப்லோட் ஆகும். ஓகே பை, see you.